வேறு ஒரு ஆண் நபரிடம் பேசியதால் ஆத்திரத்தில் பிறந்த நாள் பரிசு தருவதாக கூறி வரவழைத்து கொலை செய்தேன் என கைதானவர் வாக்குமூலம். பொன்மாரில் பெண் IT ஊழியர் கை கால்கள் சங்கிலியால் கட்டப்பட்டு பிளேடால் கழுத்தை அறுத்து பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை. செங்கல்பட்டு மாவட்டம் நாவலூர் அடுத்த பொன்மார் வேதகிரி நகரில் இளம்பெண் ஒருவர் கை கால்கள் சங்கிலியால் கட்டப்பட்டு எரிந்த நிலையில் இருப்பதாக நேற்றிரவு தாழம்பூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் தாழம்பூர் காவல்துறையினர் நிகழ்விடம் சென்று எரிந்த நிலையில் உயிருக்கு போராடிய பெண்ணை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் சேர்த்தபோது மருத்துவர்கள் இறந்து விட்டதாக தெரிவித்தனர். பின்னர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரித்தனர். முதற்கட்ட விசாரணையில் இறந்த பெண் நந்தினி மதுரையை சேர்ந்தவர். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு கண்ணகி நகரில் உள்ள சித்தப்பா வீட்டில் தங்கி நுங்கம்பாக்கத்தில் உள்ள IT நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்ததாகவும் காதல் விவகாரத்தில் கொடூர கொலை செய்திருக்கலாம் என கூறப்பட்டது. கொலை தொடர்பாக வெற்றிமாறன், பாண்டி, மகேஸ்வரி என்ற நபரை காவல்துறையினர் கைது செய்து கொலைக்கான காரணம் குறித்து விசாரித்தனர். விசாரணையில் 24ஆம் தேதி நந்தினிக்கு பிறந்தநாள் என்பதால் பிறந்தநாள் பரிசு தர வேண்டும் என வரவழைத்து கண்களை மூடு பரிசு கொடுக்கிறேன் என கூறி கண்களை மூட வைத்துள்ளார். அப்போது கையில் வைத்திருந்த பிளேடால் கழுத்தை அறுத்து கை கால்களை ஏற்கனவே கொண்டு வந்த சங்கிலியால் கட்டி பூட்டு போட்டு பெட்ரோல் ஊற்றி எரித்துவிட்டு தப்பி சென்றதாகவும் 10ஆம் வகுப்பு படிக்கும்போது தன்னுடன் நட்பாக பழனி வந்தார். அப்போது பெண்ணாக இருந்த நான் ஆணாக மாறினேன். இருவரும் ஒன்றாக துறைப்பாக்கத்தில் வேலை பார்த்து வந்தோம். தற்போது ராகுல் என்பவரிடம் பேசி வருவதால் என்னுடன் பேசுவதை தவிர்த்ததால் ஆத்திரத்தில் கொலை செய்தேன் என வாக்குமூலம் அளித்துள்ளான்.